ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம், வாழ்வியல் என்ற 4 தலைப்புகளில் தொடர்ந்து காணொலிகளை கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் என்ற முதல் தலைப்பில் மற்றும் ஒரு காணொலி. இந்த காணொலியில் மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியை தன்னகத்தை கொண்டு அடுத்த தலைமுறையை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நிகழ்வை தருவதற்கு திருமணம் என்ற ஒரு அழகிய நிகழ்வு நடக்க வேண்டும். அந்த திருமணத்தினால் அதற்கு பிறகு வரக்கூடிய சந்ததியினால் இந்த இரண்டாலும் தான் ஒரு பெண் முழுமை பெறுகிறார் அல்லது ஒரு ஆணும் முழுமை பெறுகிறார். இதுதான் சாஸ்வரம். இதுதான் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்திலும் ஒரு சில நேரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் திருமணம் என்பது எட்டாக்கனியாகவோ பலமான பாதிப்பை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி அவலமான வாழ்க்கையை வாழக்கூடிய அவல சூழ்நிலையை தள்ளிவிடுகிறது கிரகங்கள். அப்படிப்பட்ட கிரக அமைப்பு எந்த மாதிரி இருக்கும் என்பது சேர்ந்த ஒரு சின்ன தேடல். அந்த தேடலில் கிடைத்த தகவல்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு குழந்தை பிறந்ததும் தாய் தந்தையர் நல்ல மகிழ்ச்சி பெருங்கடலில் நீந்துகிறார்கள். அவர்கள் தம் மன வாழ்க்கை ஆரம்பிக்கும் வயது வந்ததும் பெற்றோர் ஜோதிடர்களை நாடி என் மகனின் மன வாழ்க்கை எப்படி அமையும் என்று கேட்பார்கள். திருமணத்துக்கு பெண் தேடும் படலம் ஆரம்பமானதும் என் மகனுக்கு இந்த பெண் பொருந்துவளா என்று கேட்டு ஜாதகங்களை தூக்கி கொண்டு அழைகிறார்கள். பொருத்தும் இல்லை என ஒவ்வொரு ஜாதகங்களும் தட்டி கழித்து கொண்டே போகும்போது நம் குழந்தைக்கு எப்போது திருமணம் கைகூடும் என ஜோதிடர்களை வினவுகிறார்கள். இன்னும் குருபலன் வரவில்லை என்று ஒரு சில ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். ஒரு சில ஜோதிடர்கள் அதற்கான தசாபுத்தி இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார்கள். இது எது சரியானது எது சரியில்லை என்பது சார்ந்த கேள்விகளுக்கு விடை தரும் பதிவே இது. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், துக்கம், துன்பம், பிரிதல், பெண்களுடைய தொடர்பு, காம உணர்வு அற்ற நிலை ஆகிய அனைத்து செய்திகளையும் சிறப்பாக காணும் இடம் 7ஆம் பாவம். இந்த திருமண பந்தம் என்பது சொர்க்கத்தில் நாம் பிறக்கும் பொழுதே முடிவு செய்யப்படுவதாக நம்பப்படுகிறது. எனவே தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று கூறிவிடுகிறோம். எனவே முன்வினையின்படி பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இப்பிறவியில் மனைவி அமைகிறாள். நான் என்ன பாவம் செய்தேன், வாழ்க்கை வாழவே பிடிக்கவில்லை என்று புலம்புவர்கள் எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த முன்வினை பயனை தெளிவாக அடையாளம் காட்டக்கூடியது ஒரு வழி இருக்கிறது என்றால் அது ஜோதிடம் மட்டுமே. அந்த ஜோதிடத்திலேயும் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தால் அல்லது தோஷத்தால் அல்லது பார்வையால் பாதிக்கப்படுகிறதோ, எந்த கிரகத்தினுடைய தோஷத்தால் அல்லது கிரகத்தினுடைய பார்வையால் சுபத்தை தருகிறதோ, இந்த பார்க்கும் இடத்திற்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்களே இதனுடைய நன்மை தீமைகளை நிர்ணயம் செய்கிறது. மானிடராக பிறப்பது அரிது என்று கூறப்பட்ட பின் மன வாழ்க்கை என்பது தனக்கு இன்னும் திருமண பாக்கியம் வரவில்லை என்று கோயிலாக சென்று வாடும் ஜாதகர்கள் என்னவென்று சொல்லுவது, ஜாதகத்தில் இருந்த கோளாறு இருப்பது எதனால் இந்த திருமண பந்தங்கள் ஏற்படாமல் தடுக்கும் கிரக நிலைகள் சார்ந்த தகவலை இன்று ஓரளவு பார்ப்போம். சூரியன், சுக்கிரன், செவ்வாய், குரு இந்த 4ம் ஒன்றாக இணைந்து 10ஆம் இடத்தில் அமர்வதென்பது குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணை அமையாமலே வாழ்ந்து முடிக்க வேண்டிய சந்நியாச யோகத்தை தந்துவிடுகிறது. 7ஆம் இடத்தில் சந்திரன், சுக்கிரன், சனி, செவ்வாய் இவர்கள் இருக்கும் பட்சத்தில் குடும்ப வாழ்க்கை அமைகிறது. ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கை ஏண்டா அமைந்தது என்று சொல்லும் அளவுக்கு வருத்தத்தையும் சங்கடத்தையும் தந்துவிடுகிறது. 7ஆம் அதிபதி நவாம்சத்தில் 12ஆம் இடத்தில் இருப்பது பாதிப்பை தந்துவிடுகிறது. 5க்குரியவருடன் ராகு கேது சேர்வது பாதிப்பை தந்துவிடுகிறது. சுக்கிரன், சனி, சந்திரன், புதன், சூரியன் இவர்கள் ஒரே இடத்தில் கூடுவது, எந்த இடத்தில் கூடினாலும் குடும்ப வாழ்க்கை என்பது சற்று ஏற்ற இறக்கத்தோடு அமைந்து விடுகிறது. சனி, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இவர்களுடைய சேர்க்கை திருமண வாழ்க்கை
வளமான அவல நிலைக்கு கொண்டு சென்று விடுகிறது அல்லது இல்லாமலேயே சென்று விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படி ஆனாலும் குழந்தைகள் என்பது கேள்விக்குறியாகவும் சங்கடத்தை தருவதாகவும் அமைந்து விடுகிறது. லக்னாதிபதி 6, 8, 12 அமர்ந்து 6, 8, 12 சம்பந்தம் அல்லது சேர்க்கை பார்வை பெறின் அவர்களுடைய தசாபுத்தி காலம் குடும்ப வாழ்க்கை அலங்கோலப்படுத்தி விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. லக்னம் 6, 8, 12 குரு சந்திரன் சேர்ந்து இருப்பின் திருமண வாழ்க்கை என்பது திருப்திகரமாக அமைவதில்லை. லக்னம் மற்றும் 7ஆம் பாவத்தில் பாவக்கிரகம் அமர்ந்து 3ஆம் பாவத்திலேயும் பாவக்கிரகம் அமர்ந்து 7 குடையவரோ 3 குடையவரோ நீச்சம் பெற்றாலும் திருமணம் என்பது கேள்விக்குறியாக சொல்லே அமைந்து விடுகிறது. லக்னம் 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 6, 8, 12 இருப்பினும் 7ஆம் அதிபதி வலிமை இழந்து பாவக்கிரகங்களால் சூழ்ந்து போனாலும் திருமணம் இல்லாத ஒரு சூழ்நிலை தந்து விடுகிறது. 7க்குரியவர் 6க்குரியவர் இணைந்து 6இல் அமர்வது என்பதும் கடுமையான நோயுள்ளதோ அல்லது கடன் உள்ள வாழ்க்கை துணையை தந்து அவல சூழ்நிலைக்கு தந்து விடுகிறது. ராகு கேது 1, 3, 11 இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் புதர்கள் இவர்களோடு தொடர்பு பெறும் பட்சத்திலும் குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக அமைவதில்லை. ராகு கேதுவிற்கு 1, 3, 11 செவ்வாய் சனி அமர வாழ்க்கை போராட்டமாகி விடுகிறது. ஏண்டா திருமணம் செய்தோம் என்று சொல்லும் அளவுக்கு கேவலமான அல்லது பாரமான மன வாழ்க்கை தந்து விடுகிறது. ராகு கேதுவுக்கு 3, 11 சுக்கிரன் செவ்வாய் இருப்பது பலமான பாதிப்பையும் சங்கடத்தையும் தந்து விடுகிறது. இது இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாலுணர்வு கிரகமான செவ்வாயையும் சனியும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாலுணர்வை தரக்கூடிய செவ்வாயும் சுக்கிரனையும் ராகு கேது கடக்கும் காலத்தில், அதாவது கோச்சார ரீதியாக கடக்கும் காலத்தில் இவர்களுடைய தசாபுத்தி அமையும் பட்சத்தில் அந்த குடும்பத்தில் சின்னாபண்ணமாகி விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆண் ஜாதகத்தில் லக்னாதிபதி 7ஆம் அதிபதி 2 அல்லது 12 இருப்பதும் குடும்ப வாழ்க்கை பாரமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது. ஒரு பெண் ஜாதகத்தில் லக்னாதிபதி 2, 12 இருந்தாலும் திருமண தடையை உண்டு பண்ணிவிடுகிறது. திசைகள் நல் திசைகளாக இல்லாவிடில், அதாவது 6, 8, 12 கூறிய கிரகத்தினுடைய தசாபுத்தி 6, 8, 12 இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி நடைமுறையில் இருக்கும் பொழுது கல்யாண வாழ்க்கை கேள்விக்குறியாக்கி விடுகிறது. 7ஆம் அதிபதிக்கு 7ஆம் இடத்திற்கு சனி செவ்வாய் ராகு கேதுடைய பார்வை, நீச்ச அஸ்தமன கிரகத்தினுடைய பார்வை அல்லது அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் கல்யாண வாழ்க்கை சிக்கலாகி சீரழியும் தன்மைக்கு சென்று விடுகிறது. ஆண் கிரகங்கள் பெண் ராசியிலும் பெண் கிரகங்கள் ஆண் ராசியிலும் இருப்பனும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமண பந்தம் என்ற ஈர்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது. சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் குறைந்தபட்சம் 6 டிகிரியும் அதிகபட்சம் 46 டிகிரி வரையிலும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குறைந்தபட்சம் 6 டிகிரிக்குள் சுக்கிரனும் சூரியனும் ஒன்று சேர்ந்தாலும் 40 டிகிரியை தாண்டி இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை என்பது இயல்பான குடும்ப வாழ்க்கையாக இல்லாமல் நாடகம் அல்லது வேஷதாரிகளாக குடும்பத்தை நடத்த வேண்டிய கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுகிறது. இதில் ஏனமில்லா லக்கணாதிபதி 7ஆம் அதிபருடன் கூடி தானுமாம் வியமாரட்டில் தானரில் விவாகம் இல்லை என்று கீரனூர் பெரியவர் எழுதிய ஜோதிட அலங்காரத்தில் பாடல் எண் 646வது பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஆக மொத்தத்தில் லக்னத்தில் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாலுணர்வு கிரகமான சுக்கிரனும் செவ்வாயும் சரி அல்லது சந்திரனும் சுக்கிரனும் செவ்வாயும் சரி, இந்த 3 கிரகங்களும் ஒன்றுக்கொன்று மறையாமல் இருந்து ஒன்றுக்கொன்று பாவக்கிரகங்களுடைய சம்பந்தங்கள் இல்லாது இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை என்பது தென்றல் போல தெளிவான பன்னீர் போல வாழ்க்கை ஓடுகிறது. அப்படி இல்லாவிட்டால் கரடு முரடான பாதையில் பயணிக்கக்கூடிய முடமான ஒரு மனிதனுடைய பயணம் எப்படி இருக்குமோ அப்படி அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதற்கு எல்லாவற்றிற்கும் விட்டு கொடுத்தல் அல்லது புரிந்து கொள்ளுதல் என்ற இந்த 2 மன எண்ண ஓட்டங்கள் ஒரே பாதையில் பயணிக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையான வாழ்க்கையையும் சுலபமாக கடந்துவிட முடியும் என்பதை மனதில் கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழுங்கள். அதற்கு நிகரான ஒரு சந்தோஷமும் கௌரவமும் நிம்மதியும் இந்த உலகத்தில் வேறு எந்த விதத்திலேயும் கிடைப்பதில்லை என்பதை நடைமுறையில் பார்க்கிறோம். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம்.
தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரர் பதம் காப்பதாமே.